குட் பேட் அக்லி வெளியானது AK-63 டைட்டில். ரசிகர்கள் கொண்டாட்டம். அஜித் இப்போது விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகிறார். மகிழ் திருமேனி இயக்க லைகா நிறுவனம் தயாரிக்கிறது. படத்தின் முதல் கட்ட ஷூட்டிங் அஜர்பைஜானில் தொடங்கி நடந்து முடிந்துள்ளது. அடுத்த கட்ட ஷூட்டிங் எப்போது எங்கே தொடங்கும் என்ற எதிர்பார்ப்பில் AK ரசிகர்கள் இருக்கிறார்கள். இந்த சூழலில் அஜித்தும் ஆதிக் ரவிச்சந்திரனும் இணையவிருக்கும் படம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதனால் அஜித் ரசிகர்கள் மகிழ்ச்சியில் இருக்கின்றனர். அஜித் நடிப்பில் கடைசியாக துணிவு திரைப்படம் வெளியானது. வினோத் இயக்கியிருந்த இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அந்த படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே தனது 62வது படத்தில் கமிட் ஆனார் அஜித். படத்துக்கு விடாமுயற்சி என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. மகிழ் திருமேனி படத்தை இயக்கி வருகிறார். இதுவரை மகிழ் திருமேனி இயக்கவிருக்கும் படங்கள் அனைத்துமே விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றவை. எனவே இந்த படமும் கண்டிப்பாக நல்ல வரவேற்பை பெறும் என்று AK ரசிகர்கள் நம்பிக்கையில் இருக்கின்றனர். சூழல் இப்படி இருக்க கடந்த வருடம் மே 1ஆம் தேதி அஜித் பிறந்த நாளை முன்னிட்டு படத்தின் பெயர் விடாமுயற்சி என்று அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு கிட்டத்தட்ட 300 நாட்களை கடந்தும் படத்திலிருந்து எந்த அப்டேட்டும் வெளியாகவில்லை. வலிமை படத்தின் அப்டேட்டுக்கு எப்படி AK ரசிகர்கள் காத்திருந்தார்களோ அதைவிட அதிகமாகவே காத்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை எந்த அப்டேட்டும் வரவில்லை. மாறாக அஜர்பைஜானில் படத்தின் ஷூட்டிங் தொடங்கியது. அங்கு தொடங்கிய ஷூட்டிங் அஜித்துடன் த்ரிஷா, அர்ஜுன், ஆரவ், ரெஜினா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதனை அடுத்து படத்தின் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிந்து விட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு சென்னை வந்த படக்குழு குட்டி ரெஸ்டில் இருந்தபோது அஜித்துக்கு சிறிய அளவிலான அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இன்னும் சில நாட்கள் அவர் ரெஸ்டில் இருக்க வாய்ப்புகள் அதிகம் என்பதால் விடாமுயற்சியின் அடுத்த கட்ட ஷூட்டிங் தள்ளி போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே விடாமுயற்சி ஷூட்டிங்கே முடியாத சூழல் அஜித்தின் 63வது படம் பற்றிய தகவல்கள் சமூக வலைதளங்களில் காட்டு தீயாக பரவின. அதன்படி மார்க் ஆண்டனி படத்தின் மூலம் பெரும் கவனம் ஈர்த்த ஆதிக் ரவிச்சந்திரன் அந்த படத்தை இயக்குவார் என்றும், மேற்கொண்ட பார்வை படத்தில் அஜித்துடன் அவர் நடித்த போதே கதையை சொல்லி ஓகே வாங்கிட்டார் என்றும் கூறப்பட்டது. இருந்தாலும் அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. இந்நிலையில் அஜித் ஆதிக் ரவிச்சந்திரன் இணையும் படம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது. அதன்படி படத்துக்கு குட் பேட் அக்லி பெயர் வைக்கப்பட்டுள்ளது. பெயரை பார்த்த ரசிகர்கள் கண்டிப்பாக படம் இட்டடிக்கும் என்று இப்போதே கணிக்க ஆரம்பிக்கின்றனர். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்கும் இப்படத்திற்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறார். விடாமுயற்சி அப்டேட்டை எதிர்பார்த்தவர்களுக்கு இந்த அப்டேட் ஸ்வீட் சர்ப்ரைஸாக அமைந்திருக்கிறது. படமானது 2025ஆம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அஜர்பைஜானில் வானிலை மோசமடைந்ததால் அங்கு ஷூட்டிங் நடத்த முடியாத சூழல் உருவானது. இதனால் படப்பிடிப்பு ரத்து செய்துவிட்டு படக்குழு கடந்த ஜனவரி மாதம் சென்னை திரும்பியது. அதன் பின்னர் ஒரு மாதத்திற்கு மேலாக விடாமுயற்சி பட ஷூட்டிங் தொடங்கவில்லை. இந்நிலையில் விடாமுயற்சி படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் குறித்த தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. நாளை ஆச்சரியப்படத்தக்க வகையில் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அஜித் நடிப்பில் வெளியான வலிமை, துணிவு உட்பட படங்களில் அப்டேட்கள் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி வெளியிடப்பட்டதால் தற்போது விடாமுயற்சி படக்குழுவும் அந்த பாணியை கடைபிடிக்கும் என நம்பப்படுகிறது. இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்.